பாட்டாளி படிப்பு வட்டம், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், சென்னை குழுக்கள் இணைந்து புக் ரிவ்யூ நேரலையில் தினமும் ஒரு புத்தகத்தை அறிமுகம் செய்கிற வழியிலே இன்று பாரதி விஜயம் என்ற நூலை பற்றி உங்களோடு ஒரு 60 மணித்துளிகளில் பேசலாம் என்று விளைகின்றேன். இந்த வாய்ப்பை தந்த பாட்டாளி படிப்பு வட்டத்திற்கு மிகுந்த நன்றி பாராட்டுகிறேன். பாரதி விஜயம் பத்திரிகையாளரும் ஆய்வாளருமான திரு கடற்கரை மத்தவிலாச அங்கதம் அவர்களால் தொகுக்கப்பட்ட ஒரு பெருந்திரட்டு எனில் இது பாரதி பற்றிய ரசனை பதிவுகள் அல்ல, பாரதி பாடல்களை பற்றிய திறனாய்வு புத்தகமும் அல்ல. இது பாரதியோடு வாழ்ந்தவர்கள், அவர்கள் வாழ்ந்த காலத்திலே பாரதியை எவ்வாறு தரிசித்தார்களோ அதை இங்கே அருமையாக ஒரு 75 பேரை வைத்து, 75 பேர் ஏறத்தாழ 70க்கு மேலே இருக்கும், சேர்த்து சேகரித்து, அவர்கள் சொன்னதை சேகரித்து கடற்கரை அவர்கள் 2 தொகுதிகளாக இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார், பதிப்பு செய்திருக்கிறார். திரு கடற்கரை அவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லிவிட்டு நாம் நூலிலே செல்லலாம் என்று நினைக்கின்றேன். திரு கடற்கரை அவர்களை முதலில் எனக்கு தெரிந்தது எவ்வாறு என்றால், ஆனந்தரங்கம் பிள்ளை சேதி குறிப்பு என்ற செம்பதிப்பு நூலை 12 தொகுதிகளை வெளியிட்டு அகனி பதிப்பகம் ஏற்பாடு செய்த ஒரு வெளியீட்டு விழாவினுடைய ஒரு நாளில் திரு கடற்கரை அவர்கள் ஒரு தொகுதியை அறிமுகப்படுத்தி பேசினார். அப்போதுதான் கவி நடை ததும்பிய அவரது பேச்சை கேட்டேன். அந்த தொகுதியினுடைய அறிமுக உரையிலே இந்த நூலை பற்றிய செய்திகள் சொல்லப்பட்டன. பாரதி விஜயத்தை பற்றி, கடற்கரை அவர்களை பற்றி. கடற்கரை அவர்கள் ஏ.கே. செட்டியார் அவர்களுடைய பயண குறிப்புகளை தொகுதிகளாக 2 தொகுதிகளாக பதிப்பித்து வெளியிட்டிருக்கிறார். அதே திரு ஏ.கே. செட்டியார் அவர்கள் எழுதிய புண்ணியவான் காந்தி என்ற நூலையும் பதிப்பித்திருக்கிறார். காந்தியடிகள் படுகொலை என்று அந்த நாளிலே, அந்த சம்பவம் நடந்தபோது பத்திரிகைகள் எழுதிய விஷயங்களை தொகுத்து ஒரு பதிப்பு போட்டிருக்கிறார். ஆக இவருடைய பதிப்பு முயற்சிகள், ஊடக முயற்சிகள் எல்லாம் நாடறிந்தவை. தவிர ஒரு 3-4 கவிதை நூல்களையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இன்று பாரதி விஜயத்தை பற்றி அவர் சொல்லுகிற போது அதை எங்கிருந்து தொடங்கினார் என்றால், கோவில்பட்டிக்கு திரு சோ தர்மன், சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரு சோ தர்மன் அவர்களை கண்டு பேட்டி எடுப்பதற்காக கோவில்பட்டிக்கு வந்தபோது அப்படியே கழுகுமலை சென்றாராம். கழுகுமலையிலே அந்த கோயிலிலே ஒரு புகைப்படம், கருப்பு வெள்ளை பழைய புகைப்படத்தை பார்த்திருக்கிறார். அந்த புகைப்படத்திலே அது ஒரு உற்சவரை, கழுகுமலை கோயில் உற்சவரை பல்லக்கிலே தூக்கி போகிறார்கள். அதற்கு முன்னாலும் பின்னாலும் அடியவர்கள் போகிறார்கள், சிப்பாய்கள் போன்ற தோற்றமுடைய குழந்தைகள் போகிறார்கள். 2 பேர் ஒரு பெரிய வாத்தியத்தை வைத்து ஊதி கொண்டு போகிற மாதிரி ஒரு காட்சி. இந்த புகைப்படத்தை அவர் பார்க்கிறார். அந்த புகைப்படத்தில் இருந்த அந்த நீண்ட வாத்திய கருவி தான் பாங்கா என்று சின்ன சங்கரன் கதையிலே பாரதி அழைக்கிறார். கடற்கரை அவர்களுக்கு இந்த புகைப்படத்தில் இருந்த அந்த பாங்கா கருவி சின்ன சங்கரன் கதைக்கு அவரை அழைத்து சென்றிருக்கிறார். சின்ன சங்கரன் கதை பாரதியினுடைய சுயசரிதை முயற்சிகளில் ஒன்று. அதிலிருந்து இவர் எட்டயபுரத்துக்கு சென்று அதனுடைய நீட்சியாக அந்த பல்லக்கு எதை காட்டுகிறது என்றால், எட்டயபுரம் ஜமீன்தார் அந்த பல்லக்கு பரிவாரங்களோடு வருவதை சின்னசங்கரன் கதையிலே பாரதி வர்ணித்திருக்கிறார். அந்த வர்ணிப்பை நோக்கி இவர் அடுத்த கட்டமாக எட்டயபுரத்திலே அந்த அரண்மனையை பார்க்கிறார். அந்த அரண்மனையை பார்த்து அதில் உள்ள அந்த பாரதியோடு
கனவு, அவருடைய சுயசரிதை முயற்சி, கவிதை முயற்சி, அந்த கனவிலே அதே போல சின்னசங்கரன் கதையிலே வருகிற நினைவுகள் எல்லாம் அவருக்குள்ளே வருகின்றன. கனவு சிறுக அந்த சுயசரிதை நூலில் பாரதியாருடைய தந்தை சின்னசாமி ஐயர் தனது நூற்பாலை முயற்சியில் தோற்று போனதை சோகரசம் ததும்ப பாரதியார் குறிப்பிட்டிருப்பார் அல்லவா, அந்த நினைவு வந்து அந்த நூற்பாலை இருந்த மண்மேடு, அது மண்மேடாகத்தான் அப்போது அந்த பித்தபுரம் என்ற சிதலமடைந்த மண்மேட்டையும் போய் உருக்கமுடன் தரிசித்திருக்கிறார் கடற்கரை அவர்கள். ஸோ பாரதி வாழ்ந்த நாட்களில் அந்த இரண்டு முயற்சிகளும், அவனாலே சுயசரிதை முயற்சி என்று கவிதையிலே சொல்லப்பட்ட கனவும் உரைநடையிலே சொல்லப்பட்ட சின்னசங்கரன் கதையும் பாரதியாருடைய வாழ்க்கையை ஒரு குறிப்புகளாகத்தான் அமைகின்றன. ஆனால் பாரதியுடைய வாழ்க்கை என்பது, பாரதி ஒரு ஆளுமை பண்பை எய்தியது என்பது சென்னை வாழ்க்கையும் புதுவை வாழ்க்கையிலும் தான். இது அந்த கதைகளில் அது போதாமையாகத்தான் இருக்கிறது. இந்த போதாமையை தேடி இதை முழுமை செய்வதற்காக பல ஆண்டுகள் கடற்கரை உழைத்து பாரதி காலத்திலே இருந்து வாழ்ந்திருந்த நண்பர்களிடம் உறவுகளிடம் சென்று நிறைய செய்திகளை திரட்டி அந்த கட்டுரைகளை எல்லாம் அழகாக பதிப்பித்து இந்த ஒரு பெரிய பெரும் திரட்டை தந்திருக்கிறார். எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது. இவர் சொன்ன இந்த வரலாறில் ஒன்று ரெண்டு கழுகுமலை கோயிலிலேயும் கோயில்பட்டியும் இணைக்கிறார் அல்லவா, அங்கே ஒரு கோயில்பட்டியிலே ஒரு தெரு இருக்கிறது. அந்த தெருவுக்கு பேரு பல்லக்கு தெரு. அந்த பல்லக்கு தெரு கழுகுமலையிலிருந்து எட்டயபுரத்துக்கு கோயில்பட்டி வழியாக செல்கிறது. அந்த காலத்திலே ஜமீன்தார் பல்லக்கிலே வருகிற தெருவாகையால் அது அப்படியே கழுகுமலை வரை வருமா, எட்டயபுரத்திலிருந்து கழுகுமலை வரை வருமா. அதுக்கு பேர் கோயில்பட்டியிலே அதற்கு பேர் பல்லக்கு தெரு. இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. எட்டயபுரத்திலும் கூட பாரதியார் நூற்றாண்டில் 1982 பாரதி நூற்றாண்டு விழாவில் ஒரு கவி அரங்கம் நடந்தது. அதுக்கு பேர் கவிதா வேள்வி. பாரதியினுடைய பிறந்த வீட்டின் முன்னாலே அந்த கவியரங்கம் நடந்தது. அதிலே நெல்லை மாவட்டத்திலே சேர்ந்த ஒரு 100 இளங்கவிஞர்கள் திரட்டி, அன்றைய ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம் திரட்டி ஒரு கவிதா வேள்வியை செய்தார்கள். அதற்கு தலைமை தாங்கியவர் கவி யோகி சுத்தானந்த பாரதி. இந்த நூலிலே சுத்தானந்த பாரதி முதல் தொகுதியிலும் அவருடைய கட்டுரைகள் இருக்கின்றன, இரண்டாவது தொகுதியிலும் அவருடைய கட்டுரைகள் இருக்கின்றன. சுத்தானந்த பாரதியை இந்த நூல் எனக்கு நினைவூட்டியது. காரணம் என்ன, அந்த 100 கவிஞர்களில் அன்றைக்கு 23 வயதே நிரம்பிய இந்த கோமதி சங்கரம் உண்டு. அந்த நினைவை கொண்டு தட்டிய நூல் இதனுடைய தொடக்கத்திலே என்னையும் அந்த காலத்துக்கு இழுத்து சென்றது. பாரதி நூற்றாண்டிலே தான் பாரதியை பற்றிய நிறைய ஆய்வு நூல்கள் வெளிவந்தன, அதை தொடர்ந்தும் வந்தன. ஆனால் இது ஆய்வு நூல் அல்ல. அப்படி அன்று பாரதியை தரிசித்தவர்கள் எப்படி எழுதியிருக்கிறார்களோ அதே போல கூட்டி குறைகள் இல்லாமல் எழுதியிருக்கிறார். பதிப்பாசிரியராக கடற்கரை அவர்கள் ஒரு பதிப்புரை எழுதியிருக்கிறார். முதல் தொகுதியிலும் எழுதியிருக்கிறார், இரண்டாவது தொகுதியிலும் எழுதியிருக்கிறார். முதல் தொகுதிக்கு அவர் ஸ்ரீ சி சுப்பிரமணிய பாரதி சின்னஞ்சிறு கதைகள் என்று ஒரு தலைப்பிலே அந்த பதிப்பு உரையை எழுதியிருக்கிறார். அருமையான ஒரு பதிப்புரை. இதுவரைக்கும் நான் படித்த எத்தனையோ நூல்களிலே முன்னுரை நன்றாக இருக்கும், ஆனால் பதிப்புரை இவ்வளவு அழகாக நான் எந்த நூலிலும் படித்ததில்லை. பதிப்புரையை மட்டும் படிக்கிற போது அந்த பதிப்புரையில் சொல்லப்படுகிற கட்டுரைகளை நோக்கி பக்கங்களை புரட்டி கொண்டு அங்கே போய் அதை முதல் படித்துவிட்டு வருவோமா என்கிற அளவுக்கு அற்புதமான ஒரு பதிப்புரை. கவி நடை, இவர் கவிஞராக இருப்பதால் கவிதை நடையிலே அந்த பதிப்புரை கவி நடை தழும்பி நிற்கிற அளவிலே அந்த பதிப்புரையை அழகாக செய்திருக்கிறார். ஒவ்வொன்றிலும் அந்த அந்த உள்ளே இருக்கிற கட்டுரைகளுடைய குறிப்புகள் இந்த பதிப்புரையிலே வருகிறது. பின்னிணைப்பாக அந்த கட்டுரையாளர்களுடைய செய்திகளை பின்னிணைப்பிலும் கொடுத்திருக்கிறார். ஆக 1039 பக்கத்திலே இந்த ஒரு 70 பக்கத்திலே இந்த பதிப்புரை வருகிறது. இந்த பதிப்புரையில் சொல்லப்பட்ட விஷயத்தில் ஒன்று புரிகிறது, இந்த கட்டுரைகள் கால வரிசையில் இல்லை. அப்படி கால வரிசையில் இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாரதியை தரிசித்தவர்கள் அதை அப்படியே தருகிற போது இந்த கால வரிசை அவசியம் இல்லை. ஆனால் பதிப்பு உரை தேவைப்படுகிறது. அதை பற்றி சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் பாரதியினுடைய சரித்திரத்தை செல்லம்மா பாரதி, ஆக்கூர் விஜயாச்சாரியார், ரா. ஆ. பத்மநாபன், வாரா போன்றவர்கள்
தங்களுடைய பாணியிலே எழுதியிருக்கிறார்கள். அதை நாம் படித்திருக்கிறோம். அதை தவிர பாரதி ஆய்வுகள் நிறைய நடந்துவிட்டன. பாரதிதாசன் நிறைய பேர் பாரதியை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நாம் படித்திருக்கிறோம். ஆகவே இந்த செய்திகளில் இருந்து வாசகனை நகர்த்தி தனது நூலுக்குள் இவர் கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த பதிப்புரை அவசியமாகிறது. அதை சரியாக செய்திருக்கிறார். பதிப்புரை தாண்டிய பிறகு உள்ளே ஒவ்வொரு ஆளுமையாக பாரதியாரை பற்றி சொல்லுவதை பார்க்கிறோம். அதிலே ஒரு ஒற்றுமையை தென்படுகிறது. அதை கொஞ்சம் ஒரு நிமிஷம். அந்த ஒற்றுமை என்னவென்றால், பல தருணங்களில் பாரதியை தரிசித்தவர்கள் அவரை பித்தனாக பார்த்திருக்கிறார்கள், அவரை ஒரு யோகியாக பார்த்திருக்கிறார்கள், எதற்கும் கவலைப்படாத ஒரு கவிஞனாக கவிதையிலே மெய்மறந்து இருப்பவராக தரிசித்திருக்கிறார்கள். சில சமயம் அவருடைய மகள் சொல்கிறார், ஒரு கட்டத்திலே சகுந்தலா பாரதியும் சொல்கிறார்கள், தங்கம்மா பாரதியும் சொல்கிறார், ஏனப்பா இப்படி பைத்தியக்காரன் போல் இருக்கிறீர்கள், உங்களை எல்லோரும் ஊரிலே பித்தன் என்று சொல்கிறார்களே என்று கேட்கிறார். சகுந்தலா பாரதி கேட்கிறார். பாரதி சொல்கிறார், பித்தன் என்பது சிவபெருமானுக்கு உண்டான பெயர், கவலை இல்லை அம்மா, அஞ்சாதே என்று தன் மகளுக்கு ஒரு ஆறுதலை சொல்கிற போல நகைச்சுவையாக சொல்கிறார். இன்னும் சில விஷயங்கள் ஒவ்வொரு பாரதியினுடைய ஒவ்வொரு ஆளுமையிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். கூடி வாழ்ந்தோரின் மகாகவியோடு கூடி வாழ்ந்தோரின் குறிப்புகள் என்று இந்த நூலுக்கு ஒரு அடைமொழி தலைப்பை கொடுத்திருக்கிறார். அது ஒரு அருமையான தலைப்பு. இந்த தலைப்புக்குள் இருந்து நாம் கூடி வாழ்ந்தோர், அவருடன் கூடி வாழ்ந்தோர் அவரை பற்றி என்ன சொன்னார் என்று பார்க்க போகிறோம். நான் எனக்கு வசதியாக அந்த ஆளுமைகளில் இருந்து எனக்கு வசதியாக நான் சில தலைப்புகள் போல பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். இதிலே இந்த பாரதியாரை பற்றி முதலிலே சொல்கிறவர் ஒரு பாரதியார். அந்த பாரதி வரகவி சுப்பிரமணிய பாரதி. இவரும் சுப்பிரமணிய பாரதி தான். இந்த வரகவி சுப்பிரமணிய பாரதி என்பவர் பாரதியோடு சுதேசமுத்திரன் பத்திரிகையிலே வேலை பார்த்திருக்கிறார். அந்த வேலை முடிந்தவுடன் இருவரும் கடற்கரைக்கு செல்வார்களாம், பேசுவார்களாம். இதை பற்றி முதல் கட்டுரையே இந்த வரகவி சுப்பிரமணிய பாரதியை பற்றி, அவர் பாரதியாரை பற்றி சொன்னது இருக்கிறது. ஒரு பத்திரிகாசிரியனாக அவர் அவனை பார்ப்பதை அதிலே பார்க்கிறோம். அதே போல எண்ணியதை வேகமாக முடிக்க வேண்டும் என்று ஒரு பதற்றத்துடனும் இருந்து கொண்டே இருப்பார் பாரதி என்பது இந்த ஒரு கட்டுரையிலே தெரிகிறது. 1905 நடந்த ஒரு செய்தியை அவர் சொல்கிறார். அதிலே தாதாபாய் நவ்ரோஜி அவருடைய பிறந்த நாள் செப்டம்பர் மாதம் வருகிறது. அந்த பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று பாரதி துடிப்புடன் இவரை பார்க்க வேலை முடிகிற போது, பாரதி நீ போய்விடாதே நில் என்று இந்த பாரதியை கூப்பிட்டுக் கொண்டு நம் பாரதி வருகிறார். ஒரு துண்டு சீட்டிலே ஏதோ எழுதியிருக்கிறார். அதை இவரிடம் கொடுத்து, இதை பத்திரமாக நீ வைத்துக்கொள், தாதாபாய் நவ்ரோஜி பிறந்தநாள் கூட்டத்திலே நான் கேட்கிற போது கொடு என்று சொல்கிறார். அதை பற்றி சிந்தனையோடே வேகத்தோடே சென்று ஏற்பாடுகளை செய்து கூட்டம் நடக்கிறார். கூட்டத்திலே தாதாபாய் நவ்ரோஜியை பற்றி ஒரு பாட்டை, அப்போதுதான் அதை காலையில் எழுதியிருந்தார் அல்லவா, அதை திரும்பவும் இவர் செப்பனிட்டு கொடுக்க வேண்டியதுதான் இவருடைய வேலை. அதை செய்துவிட்டார் இவர். அதை அங்கே பாடுகிறார், ஒரு பிரசங்கம் நிகழ்த்துகிறார். இவருடைய பிரசங்கம் எல்லாமே அந்த தேசாபிமானத்தை குறியாக வைத்தே தான் எல்லா நேரத்திலும் எல்லா பிரசங்கங்களையும் அதை நோக்கியே நகர்த்துவதை இந்த பிரசங்கத்திலும் பார்க்கிறோம். இந்த உரையிலே பாரதி அந்த தேசாபிமானம் எப்போது வந்தது, இவருக்கு அந்த எண்ணம் எப்போது வந்தது என்பதையெல்லாம் அந்த உரையிலே நாம் தெரிகிறார் போல தாதாபாய் நவ்ரோஜியை பாராட்டுகிறது போல இவர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு தொகுதி, 2வது தொகுதியிலும் இந்த வரகவி சுப்பிரமணிய பாரதியை பற்றி ஒரு கட்டுரை இருக்கிறது. அது கொஞ்சம் சுவாரஸ்யமானது. இந்த வரகவி சுப்பிரமணியருக்கு அடுத்த வீட்டிலே ஒரு இளம் தம்பதிகள் குடியிருந்தார்களாம். அவர்கள் இயற்கையாகவே அவர்களுடைய தாம்பத்தியம், சண்டை, சச்சரவு, அவர்கள் சந்தோஷமாக பேசுவது, ஊடலாக பேசுவது எல்லாமே மிகவும் வெளிப்படையாக அடுத்த வீட்டுக்கு கேட்கிறது போன்று சத்தம் போட்டு பேசுவார்கள். பல நேரம் சுப்பிரமணியருக்கு, இந்த நம்ம வரகவி சுப்பிரமணியருக்கு இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்றெல்லாம் தெரியும். இவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த தெருக்காரர்கள் பலருக்கும் தெரியும். ஒரு நாள் திடீர் என்று பாரதி இந்த சுப்பிரமணியர் வீட்டுக்கு வருகிறார்.
2 பேரும் அமர்ந்து பேசுகிறார்கள். அப்போது அடுத்த வீட்டில் இருந்து சம்பாஷணை நடக்கிறது. அது இங்கே இவர்களுக்கு கேட்கிறது. அந்த கணவன் மனைவியிடம் சொல்கிறார், பிரம்ம தரிசனம் என்றால் உனக்கு தெரியுமா என்று பேசுகிறான். நீங்கள் சொல்லுங்கள் என்று அவள். இவர்கள் 2 பேரும் பேசுகிறார்கள். இது ஒரு கணவன் மனைவி பேசுவதாகவே இல்லை, ஒரு பெரிய வேதாந்த பொருளை எடுத்து பேசுவது போல இவர்கள் பேசுகிறார்கள். இவன் பேசுவதை பாரதி காது கொடுத்து செவிமடுத்து கேட்கிறான். அதிலே கொஞ்சம் ஆழ்ந்து போகிறான். ஆழ்ந்து போய் வரகவியிட சுப்பிரமணியத்தை பார்த்து, சுப்பிரமணி, நாம் அவரை பார்க்க வேண்டுமே என்ற உடனே அடுத்த வீட்டுக்கு கூட்டி செல்கிறார். அவரை பார்த்து, ஐயா, இவர்தான் சுப்பிரமணிய பாரதி, உம்மை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறார். நீங்கள் பேசியது இவருக்கு பிடித்து விட்டது என்று சொன்னாராம். உடனே அவர் சொன்னார், நான் எங்கே, நானாகவா, என் சொந்த சரக்கல்ல, நீங்கள் தந்தீர்களா இந்த பத்திரிகையில் என்று ஒரு பத்திரிகை, ஏதாவது வரகவி சுப்பிரமணிய பாரதி கொடுத்த அதே பத்திரிகை, சக்கரவர்த்தினி பத்திரிகை, அதிலே பாரதி எழுதியதைத்தான் இவர் பேசியிருக்கிறார். இவர் படிக்கவில்லை. எப்பா, இப்போ உடனே பாரதி இவரை பார்த்து கேட்கிறார், என்னப்பா நீ படிக்கவில்லையா, இவன் அழகாக படித்து சொல்லிவிட்டாரே என்று வியப்புடன் கேட்கிறார். அதற்கு இவர் திருதிருவென்று முழிக்கிறார். இதில் இருந்து பாரதி ஒரு காசியமாக, யாருக்கு எது படிக்கணுமோ அதுதான் படிப்பாங்க போல இருக்குன்னு ஒரு காசியமாக சொல்லிட்டு போறார். நமக்கு என்ன தெரியுதுன்னா, அமுதமே கிடைத்தாலும் அதை பருகுவதற்கு நேரமும் ஒரு ஆர்வமும் வர வேண்டும் அல்லவா என்று தோன்றுகிறது. ஸோ பக்கத்து வீட்டு இவர் கொடுத்த பத்திரிகையை அவன் படித்து பாரதியாரை பிரமிக்க வைத்து விட்டான். இது வரகவி சுப்பிரமணி பாரதி. இன்னொரு பாரதி நாவலர் சோமசுந்தர பாரதியார். சோமசுந்தர பாரதியார் பாரதியாருடைய பால்ய கால நண்பர். இந்த பால்ய காலத்து நண்பரை பற்றி இவர் பால்ய காலத்திலே நடந்த செய்திகளை நாவலர் சோமசுந்தர பாரதியார் அந்த கட்டுரையிலே எழுதியிருக்கிறார். அதில் ஒரு குறிப்பு வருகிறது. அதாவது செல்லம்மா பாரதி கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க என்று நமக்கு தெரிகிறது. செல்லம்மா பாரதி அவர்கள் இதே போன்று 2-3 ஆளுமையுடைய கட்டுரைகளை இந்த குறிப்பு வருகிறது. பாரதி மறைந்த பிறகு பாரதியாரை பற்றி சில செய்திகளை மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்று செல்லம்மா பாரதி விரும்பி பாரதியோடு வாழ்ந்தவர்களிடமிருந்து நீங்கள் எழுதி பாரதியை பற்றி எழுதுங்கள் என்று விண்ணப்பித்திருக்கிறார். அது பல்வேறு ஆளுமைகள் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர் சொல்லி இதை செய்தேன் என்று குறிப்பிடுகிறார்கள். சோமசுந்தர பாரதியும் அவ்வாறே சொல்லுகிறார். ஆனால் இந்த கட்டுரை ஒரு செம்மாந்த செழுந்தமிழ் கட்டுரை. இதை ஒரு 2 தடவை வாசிக்க வேண்டும் போல இருக்கிறது. அது செந்தமிழின் இன்பத்துக்காக மட்டுமல்ல, சில சொற்றொடர்கள் மிகவும் கடினமாக கூட புரிவதற்கு இருக்கிறது. பாரதி இருந்தால் இவ்வளவு ஏன்பா கஷ்டப்பட்டு எழுதுறேன்னு கேட்டாலும் கேட்டிருப்பாரோ என்கிற அளவிலே ஒரு செம்மாந்த செழுந்தமிழ் கட்டுரை. செந்தமிழே வணக்கம் என்று சொல்ல தோன்றுகிறது. இன்னொரு பாரதியார் சுத்தானந்த, நான் சொன்னேன் கவியோகி சுத்தானந்த பாரதி. இவருடைய கட்டுரையிலே தான் ஒரு ரசனையான பகுதி. இவர் பாரதியை தேடி கடையத்துக்கு வருகிறார். கடையத்திலே பாரதி இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம். ஒரு நிமிஷம். இவர் ஒரு 8 கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். இந்த 8 கட்டுரைகளில் இருந்து நாம் பாரதியை எப்படி அடையாளம் காணுகிறோம் என்றால், பாரதி எதற்கும் அசராத மனிதர். தன்னை பித்தன் என்று கேலி செய்வோரையும் தன்னை எப்படியெல்லாம் தூற்றினாலும் அதையெல்லாம் கவலைப்படாமல் தன் காரியத்தை நடத்தி கொண்டே இருக்கிற மனிதராக ஒரு காட்டுகிறார். இன்னொன்று, நவீன தமிழ் காதலனாக பாரதியை இந்த 8 கட்டுரைகளில் சுத்தானந்த பாரதி காட்டுகிறார். தன் கவிதைகளின் மேலே மகத்தான மரியாதையும் நம்பிக்கையும் கொண்டிருக்கிற ஒரு கவிஞனையும் சுத்தானந்த பாரதியினுடைய கட்டுரைகள் காட்டுகிறார். இப்போது அந்த கட்டுரையிலிருந்து ஒரு பகுதி. அக்கரகாரத்துக்கு போய் பாரதியினுடைய வீட்டுக்கு வழி கேட்கிறாரு சுத்தானந்தர். அப்போ ஒருத்தர் சொல்றாரு, கேட்டவர், அது கிராக்கு பிடித்து கஞ்சா போட்டு எங்காவது தெரியும், இப்படி ஒருத்தர் பதில் சொல்றார். இன்னொருத்தர் சொல்றாரு, அதோ அந்த ஆற்றங்கரை தோப்பில் தாண்டுகால் போடுகிறார், ஓய் பாரு ஓ என்று இன்னொருவர் காட்டுகிறார். பாரதியாருடைய சித்திரம் இவர் மனதிலே, பாரதியாரை பற்றிய அந்த ஊராருடைய மனதிலே என்ன சித்திரம் இருக்கிறது என்பதை சுத்தானந்த பாரதி தானும் தெரிந்து கொண்டார், நமக்கும் தெரிய வைக்கிறார். இவர் ஆற்றங்கரைக்கு போகிறார். அங்கே போனால் விட்டு விடுதலை பெற்றிடுவாய் இந்த சிட்டுக்குருவியை போலே என்று இராணுவ மிடுக்குடன் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு பாரதி பாடுவதை பார்க்கிறார்.
அவர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையை அப்படியே நான் இங்கே வாசிக்கிறேன். இந்த காட்சியில் கட்டற்ற கருடனை போல என் உள்ளம் வட்டமிட்டு பாரதியாரின் கவி உருகில் சொக்கிக் கொண்டிருந்தது என்கிறார். சொக்கிக் கொண்டிருந்தது என்று சொல்கிற அந்த காலத்தை பாருங்கள். சொக்கிக் கொண்டு இருந்தது. அதுக்கு போக கவியுரு, இந்த வார்த்தை கவியுரு என்ற சொல்லாடம் பாரதியாரை கவிதை உருவாக தரிசிக்கிற இன்னொரு மனிதரை, கவிஞரை பார்க்கிறோம். அந்த கவியுருவில் சொக்கி என் உள்ளம் வட்டமிட்டு சொக்கி கொண்டிருந்தது என்று வர்ணிக்கிறார். இந்த கவியுரு என்று சொல்லாடலை மறக்கவே முடியாது. பாரதிக்கு ஏற்ற ஒரு சொல்லாடல். அங்கே இன்னொரு சம்பவத்தை சுத்தானந்த பாரதி சொல்கிறார். பாரதிக்கும் அதுலேயும் ஒரு பாரதி வரார், விஸ்வநாத பாரதி அவர் பேர். பாரதிக்கும் விஸ்வநாத பாரதிக்கும் நடந்ததாக ஒரு உரையாடல். அந்த உரையாடலை சுத்தானந்த பாரதியார் நமக்கு தருகிறார். இந்த உரையாடல் தான் பாரதியார் தனது கவிதைகளின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, தமிழ் கவிதைகளின் மீது வைத்திருக்கின்ற மரியாதை இரண்டும் தெரிகிறது. அந்த உரையாடலை பாருங்கள். பாரதி அந்த சிஷ்யன் விஸ்வநாத பாரதிட்ட சொல்றார், ஓய் தமிழ்நாட்டு கவியரசர் பாரதி உம்மை கண்டு பேச வருகிறார் என்று கவி தாகூருக்கு நீர் ஒரு தந்தி உடனே அடியும். சிஷ்யன் கேட்கிறார், அங்கே போய் என்ன செய்ய போகிறேன்? பாரதி சொல்றார், நான் தாகூருக்கு நாம் ஒன்று சொல்லுவோம். நீர் வங்கக்கவி, நாம் தமிழ்கவி. விக்டோரியா காலில் கூட்டம் கூட்டுவோம். உமது நோபல் பரிசை சபை முன் வையும். நாமும் பாடுவோம், நீரும் பாடும். நமது பாட்டே நயம் என்று சபையோர் கொண்டாடுவார்கள், மெச்சுவார்கள் அப்படின்னு சொல்றார். உடனே சிஷ்யன் சொல்றாரு, ஐயா மன்னிக்க வேண்டும், தமிழ் ஒன்றும் வங்கத்திற்கு தாழ்ந்ததில்லை. ஆனாலும் தாகூர் உலக மகாகவி, உலக புகழ் பெற்றவர் என்கிறார். உடனே பாரதி சொல்றார், நாம் உலக புகழ் பெற முடியாதோ? அடே தரித்திர மனுஷா, இந்த இளவுக்குத்தான், இந்த வார்த்தையெல்லாம் பாருங்க, இந்த இளவுக்குத்தான் நோபல் வெகுமதியை தாகூரிடமிருந்து வெல்ல வேண்டும் என்கிறோம். பாருங்கள் என்ன இது? இது மனப்புழுக்கம் என்று எடுத்துக்கொள்வதா, வித்யா கர்வம் என்று எடுத்துக்கொள்வதா, தமிழ் பித்து என்று எடுத்துக்கொள்வதா, விருது முடிவல்ல என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது என் கவிதான் மகா கவி என்று பிரகடனம் செய்வதாக எடுத்துக்கொள்வதா? இந்த ஒரு உரையாடலிலே இந்த மகா கவி சிகரத்தில் ஏறி நிற்கிறார். அடுத்தது பாரதியை பற்றி பெண்கள் இந்த கட்டுரை தையலை போற்று என்று சொன்னான் அல்லவா, அந்த பெண்களை அவர் போற்றிய அந்த பெண்கள் வழியிலே பாரதியை போற்றிய பெண்கள் இதிலே 60 இருக்கிறார்கள். முதல் தொகுதியிலே 5, இரண்டாவது தொகுதியிலே ஒருவரும் இருக்கிறார். ஒன்று செல்லம்மா பாரதி, அவருடைய மனைவி. அவருடைய பாரதியார் சரித்திரம் என்ற நூலில் இருந்து சில பகுதிகளை சுவையாக இதிலே தொகுத்து கொடுத்திருக்கிறார். அது செல்லம்மா பாரதி. இன்னொன்று அவருடைய புதல்விகள் இருவர், தங்கம்மா பாரதி, சகுந்தலா பாரதி, அவர்களுடைய கட்டுரைகள் இருக்கிறது. இது மூவரும் இரத்த உறவுகளிலே போய்விடுகிறார்கள். அடுத்த 2 பேர் இவருடைய நண்பர் மண்டயம் சீனிவாசாச்சாரியாருடைய புதல்விகள். குடும்பமாக பக்கத்து குடும்பமாக வாழ்ந்திருக்கிறார்கள். யதுகுரி அம்மாள், ரங்கநாயகி, அக்காவும் தங்கை, இவர்கள் 2 பேரும் எழுதியிருக்கிறார்கள். ஆக 5 ஆகிவிட்டது. 6வது முக்கியமான ஒரு நபர், அதை முதலில் சொல்லிவிட்டு மற்றவர்களை சொல்லலாம் என்று எனக்கு தோணுகிறது. ஒரு நிமிடம். அவர் பெயர் பாக்கியலட்சுமி அம்மாள். அவர் யார்? வாவேசு ஐயருடைய மனைவி. புதுவையிலே வாவேசு ஐயர் இவர் பாரதி வாழ்ந்திருந்த அந்த 10 ஆண்டுகளும் அவர் கூட ஏறத்தாழ இருந்திருக்கிறார். பாரதி புதுவை விட்டு வந்த பிறகுதான் வாவேசு ஐயரும் புதுவை விட்டு கிளம்பி இருக்கிறார், வந்து சில மாதங்கள் கழித்து. ஆனால் இந்த வாவேசு ஐயருக்கு அரவிந்தரை எழுதியிருக்கிறார். நிறைய அவர் கூட வாழ்ந்திருக்கிற நிறைய மனிதர்களை பற்றி எழுதியிருந்தாலும் கூட பாரதியரை பற்றி அவர் வாவேசு ஐயர் எழுதவில்லை. அவர் ஏன் எழுதவில்லை என்று தெரியவில்லை. அதை கொஞ்சம் வருத்தம் தோன்றுகிற துணியோடு கடற்கரை அவர்கள் எழுதியிருக்கிறார். நமக்கும் வருத்தம் வருகிறது அல்லவா? ஏன்னா வாவேசு ஐயரை பற்றி இன்னும் 2-3 இடங்களில் நான் பின்னாலே சொல்லப் போகிறேன். ஆனால் அந்த குறையை, வாவேசு ஐயர் பாரதியை பற்றி எழுதாத குறையை அவருடைய மனைவி பாக்கியலட்சுமி அம்மாள் எழுதிவிடுகிறார். ஆக 6 பேர், அவரையும் சேர்த்து 6 பேர் இந்த நூலிலே, இந்த திரட்டிலே
பாரதியாரை பற்றி எழுதிய பெண்களாக இருக்கிறார்கள். இதில் பாக்கியலட்சுமி அம்மாள் என்ன தலைப்பு எடுத்திருக்கிறார் என்றால், பாரதி ஏழை அல்ல கர்ணனே என்ற தலைப்பிலே எழுதியிருக்கிறார். ஏனென்றால் பாரதியார் வருவாராம், அவருக்கு எந்த வகையிலே அவர் பத்திரிகையிலிருந்து வந்தாலும் சரி, நண்பர்கள் உதவினாலும் சரி, ஏதோ வகையிலே பணம் கிடைத்தாலும் உடனடியே செலவழித்து விடக்கூடிய தன்மை உடையவர். சில பொருள்களை இவருக்கு உடை போன்ற பொருள்களை கொடுத்தாலும் அதையும் எளிதாக தானம் கொடுத்து விடக்கூடிய மனிதராக இருந்திருக்கிறார். வாவேஸ்வரர் வீட்டுக்கு பாரதி வருவாராம். அப்போது வருகிற போது ஒரு நாள் கோட்டிலே, அந்த கோட் ஸ்டாண்டில் ஒரு கோட்டு இருந்திருக்கு. அதை பார்க்குறாரு, அந்த உடை அவருக்கு பிடித்து விட்டது. நான் இதை வைத்துக் கொள்கிறேன், எனக்குத்தான் என்று எடுத்து போட்டுக்கொண்டார். பாரதி இப்படி செய்வார் என்று இவர் பாக்கியலட்சுமி அம்மாளுக்கு மட்டுமல்ல, வாவேஸ்வரருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் அந்த ஊரில் இருக்கிற பாரதியினுடைய குணம் தெரிந்தவர்கள் அவர் இப்படி நடந்து கொள்வதில் பெரிய ஆச்சரியம் இல்லை. அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற மனோபாவத்திலே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கொஞ்சம் சந்தோஷப்பட்டார்கள் என்றும் சொல்லலாம். இவர் அதை போட்டுக்கொண்டு போய்விடுகிறார். பாக்கியலட்சுமி அம்மாளுக்கு தெரியும் இது எவ்வளவு நேரம் இவரிடம் இருக்க போகிறது என்று. அதுபோலவே வருகிற வழியிலே வருகிற ஒருவனுக்கு அது தானமாகி போய்விட்டது. அது சுவாரஸ்யமாக பாக்கியலட்சுமி அம்மாள் குறிப்பிட்டு விட்டு, அவர் ஏழையாக எப்போதுமே இருந்ததில்லை, வறுமை அவரிடம் இருந்தபோது அவர் கர்ணனாகவே இருந்திருக்கிறார். மகா பெரிய வாசகமாக இதை வாவேஸ்வரருடைய மனைவி பாக்கியலட்சுமி அம்மாள் பாரதி குறிப்பிட்டு சிறப்பிக்கிற இந்த வார்த்தையை மறக்க முடியாது. எப்படி இந்த சொற்றொடர்கள் எல்லாம் அவர்கள் பாரதியை பற்றி எளிமையாக இவர்களிடம் வந்தன. ஏழை அல்ல கர்ணனே. கர்ணன் கொடையாளியாக இருந்தால் அவன் மன்னனாக இருந்தான். பாரதி மன்னன் அல்லவே, கவி மன்னன். ஆகவே அவன் ஏழை அல்ல கர்ணனே என்று அவர் சொல்கிறார். அடுத்தது செல்லம்மா பாரதி பாரதியார் சரித்திரத்தை நிறைய பேர் படித்திருப்பீர்கள். செல்லம்மா பாரதி சொல்கிற அந்த நூலில் இருந்து நான் ஒரு குறிப்பு மட்டும் தருகிறேன். அவர் பாரதியை அவருடைய கிழிந்த உடை அதையெல்லாம் எல்லாரும் வர்ணிக்கிறார்களே, நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார். பாரதி ஒரு அலங்கார பிரியர். அவர் வெளியே செல்வதற்கு முன் கோட்டை போடுவது, தலையை சீவிக்கொள்வது, வைத்துக் கொள்வது, தன்னை அலங்கரித்துக் கொள்வதிலே ரொம்ப பிரியர் என்கிறார். இந்த சட்டை பித்தானை போடாமல் போகிறாரே என்று எல்லாரும் கிழிந்து விட்டதோ என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல, இவர் அது ஒரு ஸ்டைல் மாதிரி அப்படி போவார். ஸோ அதனால பாரதியாருடைய தோற்றத்தை வர்ணிக்கிற அந்த செல்லம்மாள் பாரதியுடைய அந்த சித்திரம் ஒன்று. ஆனால் தங்கம்மாள் பாரதியும் சகுந்தலா பாரதியும் பாரதியாருக்கும் அவருடைய மனைவி செல்லம்மா பாரதிக்கும் இருந்த தாம்பத்தியத்தை அவர்கள் எவ்வளவு அந்த புதுமை வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை வெளிப்படுத்தாமல் நடந்துகிற அந்த பாங்கை அவர்கள் இரண்டு பேரும் குறிப்பிட்டிருக்கிறார். தங்கம்மாள் பாரதி கட்டுரைக்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறார் என்றால், பாரதி குறையும் நிறையும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தன்னுடைய கட்டுரைக்கு பாரதி குறையும் நிறையும் என்கிறார். பாரதியுடைய குறையாக இவர் சொல்லுவது அவருடைய முன்கோபம் என்கிறார். நிறை என்பது அந்த முன்கோபம் போன போக்கிலேயே உடனே தன்னுடைய நிலை அறிந்த பிறகு அதை விட்டுவிடுவது, அந்த முன்கோபத்தை விட்டுவிடுவது என்று அது நிறையாக காட்டிருக்கிறார். தங்கம்மாள் பாரதியினுடைய கட்டுரையிலிருந்து ஒரு சுவாரஸ்யமான பகுதி. பாரதியினுடைய மூத்த புதல்வி தங்கம்மாள் பாரதி, அவங்களுக்கு கல்யாண ஏற்பாடுகள் நடக்கிறது. பாரதிக்கு தன் பெண்ணின் திருமணம் தன் விருப்பமின்றி நடப்பதில் மனக்குறை இருக்கிறது. அதனால் அவர் அப்படியே இருக்கிறார். ஆனால் அவர் முன்னின்று எந்த முயற்சியும் செய்யாததில் அவர் மீது அவருடைய குடும்பத்தார் எல்லோருக்கும் மனக்குறை இருக்கிறது. அது நியாயம்தானே. அப்பொழுது பாரதியாருடைய தம்பி மாப்பிள்ளையை பற்றி பாரதியார்கிட்ட சொல்றதுக்கு வரார். அந்த உரையாடலை பாரு. தம்பி வராரு. தம்பி, என்ன சமாச்சாரம்? அண்ணன், மாப்பிள்ளை வந்திருக்கிறார், உங்களிடம் அழைத்து கொண்டு வரலாமா என்று பார்க்கிறேன். எந்த மாப்பிள்ளை? நம்ம தங்கம்மாளுக்கு பார்த்திருக்கும் மாப்பிள்ளை. நம்ம மாப்பிள்ளையை நம்மிடம் அழைத்து கொண்டு வர உனக்கு என்ன பயம்? பையன் என் கூட வாசித்தவன், என் நண்பன், இப்போது உத்தியோகத்தில் இருக்கிறான், சம்பளம் 75. பாரதி கேட்ட கேள்விக்கும் இவர் சொல்ற பதிலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. என்ன பயம் உனக்கு என்று கேட்டார். இவர் பதில பாருங்க. பயத்தை சொல்லாம அந்த இடத்துல பையனை பத்தி சொல்லிட்டு வர்றார். சரி, பாரதியார் பாருங்க. அதெல்லாம் சரி. கண்ணாடி போட்டிருக்கிறானா? இல்லை. முதுகு கூனல் உண்டோ? இல்லை. அப்படியானால் சரி, அழைத்து கொண்டு வா. இது உரையாடல்.
நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? இது இந்த உரையாடல்ல இவ்வளவு பெரிய பாரதி, நம் மனதில் வித்தியாசமாக சிம்மாசனம் விட்டிருக்கிற பாரதி தன் மகளுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளையை பற்றி பேச வருகிற போது தங்கம்மாளுக்கு அந்த பையனை பிடித்திருக்கிறதா என்று கேட்டிருக்கலாம் அல்லவா? இந்த உரையாடலிலிருந்து அந்த கேள்வி பாரதியாரிடமிருந்து வரவில்லை என்பது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படித்தான் இந்த கூடி வாழ்ந்தவருடைய குறிப்புகள் நிறைய பாரதியை பற்றி நிறைய சித்திரங்களை தருகிறார்கள். ஒன்றும் படிக்க படிக்க ஆச்சரியம் மேலெடுகிறது. இந்த முன்கோபத்தை அடக்குகிற முன்கோபத்தை பற்றி நிறைய சொல்லிவிடுகிறார் தங்கம்மாள் பாரதி. இளைய புதல்வி சகுந்தலா பாரதி என்ன வருத்தம்னா, பாரதியார் பித்தனா போலவே இருக்கிறாரே, பைத்தியம் பிடித்தது போல் அலைகிறாரே, இது பெரிய வருத்தம். கற்றை பூரா புலம்பி தீர்க்கிறார். அப்பாவிடமும் புலம்புகிறார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அப்பாவிடமும் அந்த நிலையை சொல்லுகிறார். நமக்கு அந்த கட்டுரையில் நேர்மையான சித்திரமாக இருக்கிறது. ஒரு நாள் பாரதியார் பாண்டிச்சேரியில் இருக்கச்சில அவர் தங்கியிருந்த வீடு இடிஞ்சு போகிற நிலைமையில இருந்தது. எந்த நேரத்தில் இடிஞ்சு விடுது. அப்படி இருக்கும்போது எழுத்த வீட்டுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி குடியேற வரப்போறாரு அப்படின்னு தெரியுது. அது இதை விட கொஞ்சம் பெரிய வீடு. அந்த வீட்டுக்கு போகணும்னா அந்த வீட்டில் போலீஸ் அதிகாரி வந்தால் இவருக்கு தொந்தரவு. அதை பற்றி நான் கொஞ்சம் நேரம் கிடைத்தால் இன்னொரு நேரத்தில் சொல்கிறேன். அந்த புதுச்சேரியில் அந்த சுதேசிகள் ஒற்றர்கள் தொந்தரவிலால் பட்ட ரொம்ப கஷ்டங்கள் நிறைய கட்டுரைகளில் இருக்குது. அது அப்புறமா இப்போ அந்த வீட்டுக்கு அந்த ஒரு போலீஸ் அதிகாரி வந்தால் நமக்கு மிக கஷ்டம், நம்மை பார்க்க வருகிறவர்களுக்கும் கஷ்டம் என்று பாரதிக்கு தெரிகிறது. உடனே அதற்கு தீர்க்க வேண்டும் என்றால் இவர்தான் அந்த வீட்டுக்கு குடி போக வேண்டும். இவருடைய நிலைக்கு அந்த வீட்டுக்கு குடி போகுவது கஷ்டம். ஆனால் நண்பர்கள் உதவி இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. அது பாரதிதாசனுடைய கட்டுரையிலிருந்து தெரிகிறது. ஸோ இவர் எதிர்த்த வீட்டுக்கு குடி போனதுனால அந்த போலீஸ் அதிகாரி வருவது தவிர்க்கப்பட்டு விட்டது. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, அவர் போன அன்னைக்கு ராத்திரியே மிக சோனு மழை, புயல், பெரிய மழை. இந்த புயலும் மழையையும் பற்றி பாரதிதாசன் தன்னுடைய கட்டுரையிலும் சொல்லியிருக்கிறார். பாரதிதாசனுடைய பிசிராந்தையார் நாடகத்தில் இந்த புயலுடைய சாயல் தெரியும் ஒரு கட்டத்தில். அது அப்புறமா. ஸோ இந்த புயல் அடிக்கிறது, வீடு ஏற்கனவே இடிந்து போகின்ற நிலையில் இருந்த வீடு சிதிலமாகி அந்த புயலிலே சுத்தமாக இடிந்து போய்விட்டது. மறுநாள் காலையிலே பாரதியார் பார்க்கிறார். பாரதியும் அவர் நண்பர்களிடம் அந்த புயலிலே சிக்கின்ற மக்களுக்கெல்லாம் பணி செய்ய போகிறார்கள். அது ஒரு பக்கம். அப்போ பாரதிக்கு ஒரு பாட்டு பிறகு, அதுதான் இங்கே முக்கியம். புயலடித்த இரவில் ஒரு கணவனும் மனைவியும் பேசுவதாக அமைந்த பாடல் அது. காற்றடிக்குது, கடல் குமுறுது என்று தொடங்கும் பாடல். அதில் மனைவி பேசுவதாக வருகிற பகுதி, நேற்றிருந்தோம் அந்த வீட்டினிலே, இந்த நேரம் இருந்தால் என்படுவோம், காற்றென வந்தது கூற்றம் அங்கே, நம்மை காத்தது தெய்வ வலிமை என்றும். அந்த புயல் பாரதிக்கு கவிதையாக மாறி எங்கேயாவது ஒரு புயல் ஆவணம் பெறுமா என்றால் பாரதியினால தான். நேற்றிருந்தோம் அந்த வீட்டினிலே என்று அவர் அந்த பாடலில் சொல்கிறார். இதை சகுந்தலா பாரதி சொல்கிறார். பின்னாலே ஒரு இடத்துல பாரதிதாசன் சொல்கிறார். ஸோ இதுக்கு அடுத்தாற் போல யதுகிரி அம்மாள், ரங்கநாயகி, இவர்கள் இருவரும் பாரதியாருடைய நண்பர் மண்டயம் சீனிவாசாச்சாரியா பக்கத்து வீட்டிலே இருந்திருக்கிறார்கள். குடும்பமாக இரண்டு நன்றாக பழகிய குடும்பமாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ரெண்டு புதல்விகளையும் தன் புதவிகள் போலவே தான் பாரதியார் பார்த்திருக்கிறார். இவர்கள் ரெண்டு பேரும் பாரதியாரை பற்றிய சித்திரங்கள் தந்திருக்கிறார்கள். அதிலே யதுகிரி அம்மாள் பாரதியாரை பற்றிய சித்திரங்களை நாடகம் போல, ஒவ்வொன்றும் ஒரு சிறு சிறு நாடகம் போல தனியாக கொடுத்திருக்கிறார். நேரம் கருதி நான் இங்கே அத்தோடு நிறுத்திக் கொள்கிறான். இன்னொன்று பாரதியாருடைய உறவினர் விஸ்வநாதன் தம்பி, அவர் இந்த கட்டுரையில் ஒரு பேட்டியாக, அவருடைய பேட்டி இருக்கு, ரகமி, அவரும் இதில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த ரகமியினுடைய கூட ரகமி எடுத்த ஒரு பேட்டியிலே பாரதியாரின் தம்பி பேசுகிறார் என்ற தலைப்பிலே இந்த நூலினுடைய இறுதி பகுதியிலே அந்த கட்டுரை இருக்கிறது. அது பாரதி பிரசுராலயத்தை நிறுவியவர் விஸ்வநாதன், பாரதியை பதிப்பித்தவர்களில் முக்கியமானவர். அடுத்தது பாரதியாருடைய சீடர்களுக்கு வரும். 2 சீடர்களை குறிக்கப் போகிறேன். ஒன்று வாரா, இன்னொன்று பாரதிதாசன். வாரா பாரதியார் வரலாறு, மகாகவி பாரதி வரலாறு எழுதியிருக்கிறார். பாரதி எழுதப்பட்ட வரலாறுகளே மிக அழகான வரலாறும் அழகான ஆவணமும் அதுதான் என்று நான் உறுதியாக சொல்வேன். கடற்கரை அவர்கள் அதை மெச்சி பாராட்டியிருக்கிறார்.
அந்த நூலை. எனக்கு என்னவோ எல்லோரும் வாரா எழுதிய அந்த மகாகவி பாரதியை படித்தவர்கள் எல்லோரும் பாரதியின் மீதும் காதல் கொள்வார்கள், வாரா மீதும் காதல் கொள்வார்கள், வாரா எழுதிய அந்த தமிழ் நடையின் மீதும் பித்து கொண்டு விடுவார்கள். அது நானும் அதை அனுபவித்திருக்கிறேன், கடற்கரையும் அனுபவித்திருக்கிறார் போல் இருக்கிறது. நூலிலே மாய்ந்து மாய்ந்து கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் வாராவை தொட்டு அவர் பாராட்டுகிறார். வாராவுடைய அந்த நூல் அப்படியே சில மாறுதல், சில குறைபாடு, சில குறைத்து விட்டு முக்கியமான சுவையான பகுதிகளை அப்படியே தந்திருக்கிறார். அந்த நூலிலிருந்து பாரதியும் காந்தியும் சந்தித்த அந்த உரை, அந்த பகுதி திருவல்லிக்கேணி கடற்கரை, இது நிறைய பேர் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த கூட்டத்துக்கு காந்தியை அழைத்ததும், காந்தி இப்போது முடியாது, நாளை வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டதும், இல்லை, நான் உமது ஒத்துழையாமை நீர் தொடங்கப் போகும் இயக்கத்தை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வருவது. இதிலே ஒரு சித்திரத்தை வாரா குறிப்பிடுகிறார். காந்தி உட்கார்ந்திருக்கிறார், மற்றவர்கள் எல்லோரும் நிற்கிறார்கள். ராஜாஜி போன்றவர்கள், சத்தியமூர்த்தி போன்றவர்கள் நிற்கிறார்கள். ஆனால் இந்த மனிதர் நிற்கவில்லை. பக்கத்திலே, காந்தி பக்கத்திலே மண்டிட்டு உட்கார்ந்தார் போலவே பேசிவிட்டு செல்கிறார். இந்த ஒரு சித்திரம், இதை கவியோகி சுத்தானந்த பாரதியும் தன் கட்டுரையிலே வேறு அவருடைய பாணியிலே சொல்கிறார், கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறார். இன்னொருவரும் அவர் கூட வாரா கூட வாராவை பார்த்து பாரதி கூட காந்தியை பார்க்க பாரதி போகிற போது தானும் அவர் கூட போனதாக சொல்லப்பட்ட இன்னொரு நண்பரும் இதை இந்த கூட்டத்தை பற்றி சொல்கிறார். வாரா சொல்வது ஒரு தனி அழகு, ஆனால் மற்றவர்கள் சொல்வது அழகில் குறைத்தலாக இருக்கலாம், ஆனால் இன்னும் உண்மை தென்படுகிற அளவிலே அந்த கட்டுரைகள், சுத்தானந்த பாரதியினுடைய கட்டுரையும் இருக்கிறது. அடுத்தது பாரதிதாசன். பாரதிதாசன் 10 ஆண்டுகள் 1908 1918 வரைக்கும் பாரதி அங்கே இந்த 10 ஆண்டுகளை தனது கட்டுரையிலே பாரதிதாசன் 12 ஆண்டுகள் என்று குறிக்கிறார். அது காலவழு என்று கடற்கரையும் சொல்லிவிடுகிறார், நமக்கும் தெரிந்து விடுகிறார். அவர் மட்டுமல்ல, பாரதிதாசன் மட்டுமல்ல, இதில் வரக்கூடிய நிறைய கட்டுரை, வாரா உட்பட சில கால வழுக்களை அங்கே அங்கே தந்துதான் இருக்கிறார். நிறைய கட்டுரைகளிலே அந்த கால வழுக்கள், கால பிழைகள் தென்படுகின்றன. அதில் பாரதிதாசன் அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறார். பாரதிதாசன் பாரதியை பார்த்த பார்வையிலே ஒன்று, அவருடைய பெரிய சாதி மறுப்பாளராகவே அவரை பார்த்திருக்கிறார். அதிலே தான் அவரிடம் மயங்கி போய் இருக்கிறார், அதை தெரிகிறது. அவர் சொல்கிற ஒரு சுவாரஸ்யமான பகுதி மட்டும் இப்போதை சொல்லப் போகிறேன். பாரதியார், அவர் சொல்கிறார், பாரதியார் வார்த்தைகளை கவிதைகளுக்காக தேடிக்கொண்டிருக்க மாட்டார். அருவி போல அவர்கிட்ட வந்துகிட்டு இருக்கும், அதை அப்படி சொல்லுவார். ஒரு நிமிஷம், அது அப்படி அந்த வார்த்தையிலே சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அருவியின் வீழ்ச்சி போல நெஞ்சில் இருந்து கவிதை சலசலவென்று பெருகி உருவாக வேண்டும். கவிதையை உருவாக்க வேண்டுமே என்பதற்காக நலிந்து சொற்களை பொறுக்கிக் கொண்டிருக்க மாட்டார் பாரதியார். இது பாரதியாரை பற்றி சொல்றார். பாரதிதாசன் சொல்றார், எழுதி கொண்டே போவார். கவிதை நின்று விட்டது என்று கூறி அந்த ஏட்டை அப்படியே எடுத்து வைத்து விடுவார். அவ்வளவுதான் அந்த கவிதைக்கு ஆயுள் அப்போதைக்கு அவ்வளவுதான் வச்சிருவார். மறுநாளோ மறு மாதமோ கூட அந்த கவிதையின் மாற்று பகுதியானது விட்ட இடத்திலிருந்து சுரப்பதுண்டு. சுரப்பது, அந்த வார்த்தையை பாருங்க, பாரதிதாசன் வார்த்தையை, வருவதுண்டுன்னு சொல்லலாம், சுரப்பதுண்டுன்னு சொல்றார். அங்க அருவி போல கொட்டக்கூடிய கவிதைன்னு ஆரம்பிச்சு பால் போல சுரக்கிறது என்ற அர்த்தத்தில் சுரப்பதுண்டு என்கிறார் என்று சொல்லிவிட்டு பாரதியின் புதிய ஆத்திச்சூடி கதையை இதுக்கு உதாரணமாக காட்டுறார். பாரதி யௌவனத்தில் தேர்ச்சி கொள், அந்த அது வரைக்கும் எழுதியிருக்காரு. எழுதணும், அது எழுதலை, அந்த இடத்துல புதிய ஆத்திச்சூடி நின்று விட்டது. இப்படி சொல்லிட்டே போறாரு பாரதியார். புதிய ஆத்திச்சூடியை வாய்ச்சிக்கிட்டே போறாரு. சடார்னு இந்த இடத்துல நின்று போச்சு. உடனே அப்பா புதிய ஆத்திச்சூடி இப்போதைக்கு நின்று விட்டதப்பா என்று சொல்லிட்டு அந்த இடத்துல அது நிற்கிது. ஒரு நாளைக்கு அதை ஒட்டிய ஒரு நாளில், ஒரு சில நாட்களில் பாரதிதாசனும் பாரதியாரும் உலாவ போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா, அங்கே பக்கத்தில் ஒரு தோட்டம்லாம் இருக்குது, அதுக்கு போவோன்ட்டு போகிறாங்க. போகிற வழியில் ஒரு குழந்தை இறந்து விட்டது. அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அந்த ஊர்வலம், இறுதி ஊர்வலம் வருகிறது. அதில் இறுதி ஊர்வலத்தில் வந்தவர்கள் பாரதியாரை பார்த்தவுடன் வணக்கம் போடுகிறார். கிட்டத்தட்ட எல்லோரும் வணங்கி விடுகிறார். பாரதியாருக்கு சங்கடம். என்ன சங்கடம்னு பாரதிதாசன் சொல்றார். பாரதியாருக்கு திருமண வீடுகளில் போவது
அங்கே கலந்து கொண்டு இருப்பது, ஒன்றுக்கு 2 தடவை கூட திருமண வீட்டுக்கு போவாராம். சாப்பிடுவதற்காக அல்ல, அந்த வங்கி வந்திருக்கிறவர்களிடம் பேசி அளவலாவதற்காக. ஆனால் இறந்து வீட்டுக்கு போவது அது அங்கே அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. உடனே பாரதியார் வந்து பாரதிதாசன் இப்படி பார்க்குறார், என்ன பண்ணலாம் அப்படின்னு. பாரதிதாசனுக்கு விஷயம் தெரியும், சொல்கிறார், ஐயா நாம் இதில் போய்த்தான் ஆகணும், இடுகாடு வரைக்கும் போகத்தான் போகிறோம் அப்படின்னு பாரதிதாசன் சொல்லிட்டார். சார் 2 பேரும் போகிறாங்க. அங்கே சடங்குகள்லாம் இடுகாட்டில் நடக்குது. அப்போது பாரதியாருக்கு வந்து கொஞ்சம் சுத்தம் பார்ப்பார் போல இருக்கு. எங்கேயும் அப்படியே அங்கேயும் உட்கார்ந்துட்டுருக்கார், நிற்கிறார். அப்போது பாரதிதாசன் வந்து இதெல்லாம் பார்க்கறதில்ல. ஒரு துண்டை விரித்து அங்கே ஒரு மல்லிகை புதர் இருக்குது, அதில் போய் படுத்துட்டார். மல்லிகை வந்து அவர் பாரதிதாசன் சொல்கிறபடி அந்த மல்லிகை செடி கிட்டத்தட்ட வாடக்கூடிய நிலையில் இருக்கிறது. 1-2 பச்சை தெரிகிறது, அரும்புகள் கூட 1-2 தான் இருக்கிறது. அதை ரசித்து விட்டு அவர் படுத்து விடுகிறார். இதை பாரதியார் கவனிக்கிறார். இங்கே வரார், பாரப்பா இதில் இருக்கிற ஒரு பூக்கள், உனக்கு பிடித்த கொஞ்சம் மல்லிகை பூக்களை கூட விடாமல் அந்த கல்லுக்கு எடுத்து விட்டு போய்விட்டார். கல்லை கொண்டு போடுகிறார்களாம். அது பூஜைக்கு ஏதோ ஒரு கல்லிலே போடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், போடுகிறார்கள் பார் என்று பாரதி சொல்றார். அதனால அதுக்கு இவர் பாரதிதாசன் இவர் இதுக்கு சொல்றாருன்னு தெரியல. இது ஏன் இப்படி சொல்கிறீர்கள், நீ அந்த மல்லிகை பூவை செடியை பார்த்து ரசித்தது எனக்கு தெரியும் என்று சொன்னார். இவர் அதை கண்டுக்கல. என்ன இப்படி இந்த சுடுகாட்டில் போய் இப்படிலாம் பேசுறாரேன்னு அவருக்கு கொஞ்சம் சங்கடம் பாரதிதாசனுக்கு. ஆனால் பாரதியார் சொல்றார், நீ இன்னும் ரசத்திலே தேர்ச்சி பெற வேண்டும் அப்பா என்கிறார். வந்து விட்டது புதிய ஆத்திச்சூடி, தொடர்ச்சி வந்து விட்டது. ஆகா, புதிய ஆத்திச்சூடி வந்து விட்டது பாரதிதாசன் கேட்க சொல்றார். வந்து விட்டது, ரசத்திலே தேர்ச்சி கொள் என்று தொடங்கி புதிய ஆத்திச்சூடியை வீடு வருவதற்குள் முடித்து விட்டார். இது பாரதிதாசன் சுவையாக வர்ணிக்கிற ஒரு சம்பவம். இன்னொன்று பாரதிதாசன் சொல்கிறார், பாரதியை எல்லோரும் வறுமையிலே வாடினார் என்று சொன்னார். நான் அப்படி சொல்ல மாட்டேன். அவர் புதுவையிலே இருந்தவரை அவருக்கு எல்லா வகையிலும் உதவிகள் கிடைத்தன. அவர் தனக்கு வந்த பொருளை பராமரிப்பதில் அல்லது சேமிப்பதில் கவலை இல்லாமல் இருந்தார் என்று வேண்டால் சொல்லலாம். ஆனால் அவர் வந்து கஷ்டத்தில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன்னு அவர் பாரதிதாசன் இங்கே சொல்றார். பாரதிதாசனுடைய பல கட்டுரைகள் இருக்குது. இன்னொன்று, பாரதி வந்து பாரதியாருடைய கவிதை மட்டுமே உலகத்தில் உள்ள எல்லா கவிதைகளும் வெல்லக்கூடியது என்று இவரும் சுத்தானந்த பாரதி போலவே இவரும் அழுத்தம் திருத்தமாக தனது கட்டுரைகளிலே சொல்கிறார். இன்னும் ஒரே ஒரு செய்தி, இன்று நாம் கைக்கூ பற்றி சொல்லுகிறோம், கைக்கூ கவிதைகள், அதை பற்றி பாரதிதாசன் கட்டுரையில சொல்றார். ஒரு ஆங்கில கவிஞனுடைய கட்டுரையை வந்திருக்கிறது, படிக்கிறார்கள். பாரதியும் பாரதிதாசனும் படிக்கிறார்கள். இது நன்றாக இருக்கிறதே என்று பாரதியார் வந்து இதை பார்த்து தமிழில் முயன்றால் என்ன என்று ஒரு பாட்டை முயன்று எழுதிவிட்டார். உடனே எழுதிவிட்டு இதுக்கு என்ன பெயர் என்று கேட்டாராம் பாரதி. இது வந்து என்ன அது, கொக்கு பாடல் என்று பாரதிதாசன் சொல்கிறார். அந்த பெயரை அப்படி சொல்கிறார். இதுதான் இன்றைய கைக்குக்கு ஆரம்பம் என்று பாரதிதாசனுடைய கட்டுரையில் இருந்து நமக்கு தெரிய வருகிறது. ஏனென்றால் கைக்கு கவிதையினுடைய லட்சணங்கள் அந்த ஆங்கில கவிதைகள் இருந்தன என்று விவரிக்கிறார் பாரதிதாசன். நேரத்தை கருதி நான் இதை இங்கே சொல்லதுக்கு இல்லை, இப்படி முடிச்சுக்கணும். ஸோ இதை போன்ற தமிழில் நவீன முயற்சிகளை வெளியிலிருந்து எடுத்து தான் பயன்படுத்துவதில், அதை எல்லோருக்கும் கொண்டு செல்வதில் பாரதியாருக்கு இருந்த ஆர்வம் பாரதிதாசனுடைய கட்டுரைகளிலே தெரிய வருகிறது. என்ன எவ்வளவு நேரம் இருக்கு, இன்னொரு 15 நிமிஷம் இருக்கு. அடுத்தால இதெல்லாம் வந்து இந்த ஆளுமைகளை பற்றியெல்லாம் நமக்கு தெரிந்த ஆளுமைகள். இன்னும் சில தெரியாத ஆளுமைகள், அவர்களை பற்றி சொல்லாவிட்டால் இந்த அறிமுகம் நிறைவு பெறாது. இதிலே முதலிலே இந்த நூலிலே இடம்பெறாமல் ஆனால் கூடி வாழ்ந்தோர் எழுதிய குறிப்புகளிலே இடம்பெறுகிறார்கள். இந்த நூலிலே வந்து அவர்கள் கட்டுரை எழுதவில்லை, ஆனால் எழுதிய கட்டுரைகளிலே அவர்கள் வாழ்கிறார்கள். ஒன்று, சுரேந்திரநாத் ஆர்யா. பாரதியாருடைய பாலியத்தில் இருந்து சிநேகிதனாக இருந்தவர், மிக புரட்சிக்காரர். சிறைக்கெல்லாம் சென்று விட்டு கடைசியிலே கிறிஸ்தவ மதத்தை தழுவுகிறார். ஒரு கட்டத்தில் பின்னாடி சுயமரியாதை இயக்கத்துக்கு போய்விடுகிறார். ஸோ இந்த சுரேந்திரநாத் ஆர்யா என்ற சித்திரத்தை தனியாக யாராவது படைத்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை. தமிழிலே விடுபட்ட வரலாறாக நான் நினைக்கிறேன். இந்த கட்டுரைகளிலே ஆங்காங்கே சுரேந்திரநாத் ஆர்யாவை பற்றி பல ஆளுமைகள் குறிப்பிடுகிறார்கள். அந்த சுரேந்திரநாத் ஆர்யா பற்றி தமிழில் எதுவும் வந்திருக்கிறதா என்று தெரியவில்லை. அது ஒன்று. வராவிட்டால் யாராவது அதை செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது.
இன்னொருவர் சகோதரி நிவேதிதா பாரதியாரனுடைய பெண்ணிய கருத்துக்களுக்கு, பெண் விடுதலை கருத்துக்களுக்கு தோற்றுவாயாக அமைந்தவர். 1906 சூரத் காங்கிரஸுக்கு போயிட்டு வரும்போது 5 அல்லது 6 வரும்போது அவரை சந்தித்ததாக வரலாறு இருக்கிறது. அது தோமுசி ரகுநாதன் தனது பாரதி காலமும் கருத்திலே மிக அருமையாக சொல்லிக் கொண்டு போவார். இங்கே நிவேதிதாவை பற்றி சொல்லுகிறார்கள், குறிப்புகள் வருகின்றன. ஆனால் நிவேதிதாவை இவருக்கு என்ன சொன்னார், பாரதிக்கு அவர் என்ன சொன்னார் என்பதை 2 ஆளுமைகள் சொல்கிறார். ஒன்று செல்லம்மா பாரதி. ஆனால் ஒரு கட்டத்தில் செல்லம்மா பாரதி எல்லாத்தையும் சொல்லிட்டு பாரதியாற்ற அவங்க எப்படி தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டார்கள் என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை என்று சொல்கிறார். ஆனால் இன்னொருவர் அதை சொல்லுகிறார். அது கொஞ்சம் விரிவாக போய்விடும். இந்த நூலை படிக்கிறவர்களுக்கு அதை விட்டு விடுகிறேன். ஆக சகோதரி நிவேதிதா அது ஒரு முக்கியமான ஆளுமை. இன்னும் சில பாரதியார் சொன்ன குள்ளச்சாமிகள், இது போன்ற ஆளுமைகளும் அங்கே வருகின்றது. அப்புறம் பாரதி இந்த ஆளுமைகளில் 2 பேர் நூலிலே 2 கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். அந்த 2 பேரையும் நான் சொல்லும் போது அநேகமாக நிகழ்ச்சி முடியக்கூடிய தருவாய் வந்துவிடும். ஒருவர் குவளை கிருஷ்ணமாச்சாரியார், இன்னொன்று பாரதியார் பூணூல் அணிவித்த ரா கனகலிங்கம். இந்த 2 பேரும் பாரதியாரை ஒரு குருஸ்தானத்திலிருந்து பார்த்திருக்கிறார். ஆனால் கனகலிங்கத்துக்கு பூணூல் அணிவித்து ஒரு வரலாற்றை செய்திருக்கிற பாரதி பாட்டுக்களில் அவரை எங்கேயும் குறிப்பிடவில்லை. ஆனால் குவளை கிருஷ்ணமாச்சாரியாரை அவருடைய பாடல்களிலே ஒரு இடங்களிலே பிரமாதமாக எழுதியிருக்கிறார். அந்த குவளை கிருஷ்ணமாச்சாரியார் குவளையூர் கண்ணன் என்று சொல்கிறார்கள். அந்த அவருடைய கட்டுரைகள் சில இந்த தொகுப்பில் இருக்கு. அவர் ஒரு பெரிய இலக்கிய கர்த்தா இல்லை, ஆனால் அவருடைய எழுத்து நம்மளை ரொம்ப வசியப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஒரு நாட்குறிப்பு ஒன்று 2வது தொகுதியிலே இருக்கு. நாட்குறிப்பில் இருந்து ஒரு பகுதியை, பாரதியாரை பற்றிய ஒரு பகுதி தனியாக 2வது தொகுப்பிலே வருது. இப்போ குவளை கிருஷ்ணன் எத்தனையோ கட்டுரைகளிலிருந்து நிறைய இருந்தாலும் கூட சுவாரஸ்யங்கிறது ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல போகிறேன். குவளை கண்ணன் பாஞ்சாலை சபதத்தை ஒரு ஜமீன்தார்கிட்ட போய் சொன்னார். அந்த ஜமீன்தாருக்கு ஒரு காரியதரிசி இருந்தார். அவரு இதை கேட்டுட்டு குவளை கிருஷ்ணமாச்சாரியாரும் அந்த காரியதரிசியும் உரையாடுறாங்க. என்னன்னு பார்ப்போம். ஒரு அந்த காரியதரிசி, அதாவது இந்த ஜமீன்தாரோட காரியதரிசி செயலாளர் கேட்குறார், இந்த புத்தகம் யார் எழுதியது? இவர் குவளை கண்ணன். பாரதியார் பாடியது. பாரதி எந்த ஊர்? அவர். இவர் பாரதி எட்டயபுரம். உடனே அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட பாடல்களை எழுதியவர் எட்டயபுரம் அல்ல சொல்றாரு. உடனே இவருக்கு என்னங்க இது, எனக்கு தெரியும், அவரே என்கிட்ட பல தடவையில் தாம் எட்டயபுரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு என்கிறார். அப்போ இவர் சொல்றாரு, கிடையாது, அவர் எட்டயபுரம் இல்லை, நீரே அவரிடம் போய் நம்மிடையே நடந்த தர்க்கத்தை மீண்டும் ஒரு முறை சொல்லி இன்னொரு தரம் கேளு. இருந்தாலும் நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட பாட்டு எழுதியவர் ஊர் பாஞ்சாலங்குறிச்சியாகத்தான் இருக்க வேண்டும். மற்ற ஊர்களில் பிறந்தவர்களால் இப்படிப்பட்ட வீரப்பாட்டு எழுத முடியாது அந்த ஆளு சொல்லிட்டார். இவரு குவளை கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் இதாயிடுச்சு. எட்டயபுரம் தெரியும், இன்னையா இப்படி சொல்லிட்டானே, நம்ம உடனே போயிட்டார். இவரால் சும்மா இருக்க முடியல. பாரதியார்ட்ட போய் பவ்யமா, ஐயா தாங்கள் எந்த ஊர்? எட்டயபுரம் எத்தனை தடவை எப்பா உனக்கு சொல்லுகிறது பாரதியார். உடனே அவர் கேட்குறாரு, அந்த கதையை புறா சொல்லிட்டார். ஜமீன்தார் வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு குவளையார் நடந்த விருத்தாந்தங்களை எல்லாம் சொன்ன பிறகு பாரதியார் சொன்னார், பாரதியார் புன்சிரிப்புடன் அந்த ஓரம்தான் என்றார். இது பாஞ்சாலங்குறிச்சியை பற்றி, கட்டபொம்மனை பற்றி ஏன் பாடல்னு நிறைய பேர் கேட்டாங்க இல்லையா? அதுக்கு இது ஒரு செய்தி. இது கொஞ்சம் தமாசா, அந்த ஓரம்தான் என்று சொல்லிவிட்டார். இந்த இதுலேயும் கூட பாஞ்சாலங்குறிச்சி ஏன் எழுதலைங்கிறதெல்லாம் கேள்வியாக வரல. ஆனால் இன்னொரு இடத்துல வருது. பரளி நெல்லையப்பர் அவர் எழுதின கட்டுரைகள் முதல் தொகுதியிலும் இருக்கு, 2வது தொகுதியிலும் இருக்கு. 2வது தொகுதியில் பரளி நெல்லையப்பரோட பேட்டி இருக்கிறது. அந்த பேட்டியிலே ஒரு கேள்வி வருகிறது, கட்டபொம்மனை பற்றி பாஞ்சாலங்குறிச்சியை பற்றி ஏன் பாரதியார் பாடவில்லை? ஏதாவது காரணம் உண்டான்? அவர் சொல்றாரு, பாரதி கூட இருந்தவர் அவர் சொல், அப்படி ஒன்றும் காரணம் இல்லை, எந்தவித பிரச்சனையும் எழுத வேண்டும் அல்லது எழுதாமல் இருக்க வேண்டும் என்ற எந்தவித அவசியமும் பாரதிக்கு வரல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனாலும் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு நானும் சொல்றேன், அவர் ஏன் கட்டபொம்மனை பற்றி பாடலை
என்று கேட்டால் கட்டபொம்மன் ஊகம் இருக்கிறது. கட்டபொம்மனும் நாயக்க வம்சம், அவரும் எட்டயபுரமும் நாயக்க வம்சம். என்ன இருந்தாலும் எட்டயபுரம் அவர் சொந்த ஊர். அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ரெண்டு நாயக்கர்களுக்கும் மன்னர்களுக்கும் பகை இருந்திருக்கிறது. இதையெல்லாம் ஏதாவது ஒரு வகையிலே பாரதியிடம் உள்ளே இருந்திருக்குமோ, அதனால் அவர் எழுதவில்லையோ. ஆனால் இவர் பரந்துபட்ட ஒரு இதயத்தை கொண்ட பாரதி கட்டபொம்மனை பாடாதது ஒரு குறையாகத்தான் இருக்கிறது. அடுத்தது இந்த நூலுடைய நிறைவு பகுதிக்கு வந்து விடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கு. இதுக்கு அவர் நம்ம கடற்கரை அவர்களுக்கு மிகுந்த நன்றி பாராட்டோடு தமிழ் சமூகம் மிகுந்த நன்றி சொல்ல வேண்டும். இத்தனை அருமையான பாரதியாருடைய கட்டுரைகளை இவ்வளவு கஷ்டத்தோட தொகுத்து மொத்தம் 72 பேர் எழுதியிருக்காங்க. தேடி எடுத்து இதில் சேர்த்திருக்கார். பெண் எவ்வளவோ பாடுபட்டிருக்காரு, செஞ்சிருக்கிறார். இதில் உள்ள காலவழுக்கள் இருக்கிறது என்பதை அவர் பதிப்புரையிலையும் சொல்கிறார். இன்னும் விடுபட்டிருக்குமோ அப்படின்னு கூட கடைசியில் கேட்குறார். அந்த உழைப்புக்கு கடற்கரை அவர்கள் செய்த உழைப்புக்கு மிகுந்த நன்றியை தமிழ் சமூகம் பாராட்ட வேண்டும். பாரதியினுடைய ஆய்வுகள் நிறைய வந்திருந்தாலும் கூட அப்படி பாரதியை பற்றி எழுதியவர்களுடைய நூல்களை அல்லது குறிப்புகளை அல்லது கட்டுரைகளை அப்படியே தருவது என்பது பாரதியை பற்றி நாமே ஒரு அனுமானத்துக்கு வர முடிகிறது. யார் எப்படி பாரதியை சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது அதிலிருந்து ஒரு ஒருமையை எடுத்துக்கொள்ள முடிகிறது. அந்த 75 கட்டுரைகளிலிருந்து பாரதியாரை பற்றிய ஒரு ஒருமையான சித்திரம் நமக்கு வருகிறது. அவரை பற்றிய பல்வேறு கருத்துக்களுக்கு ஒரு பதில் கிடைப்பது போலவும் ஆங்காங்கே கட்டுரைகளிலே கருத்துக்கள் மின்னுகின்றன. மிக அருமையான ஒரு தொகுப்பு. எவ்வளவு வேண்டுமானாலும் கடற்கரை அவர்களுக்கு நன்றி பாராட்டலாம். கடற்கரை அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு குறிப்போடு நான் இந்த உரையை முடித்து விடுகிறேன். நேரமும் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பாரதியாருடைய உருவத்தோற்றம், அவரது நேர்மையும் உண்மையும் ததும்பும் வாழ்க்கை, அவரது பாடல்கள் வெடித்து பிறந்த தருணங்கள், வாழ்நாளில் அங்கீகாரம் மறுக்கப்பட்ட அந்த கவிஞனுடைய பித்து நிலை, இவைகள் தான் திரும்ப திரும்ப இந்த 75 பேர் கொண்ட ஆளுமைகளுடைய கட்டுரைகளிலே திரும்ப திரும்ப நாம் பார்க்கிறோம். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர்களால் குறிக்கப்படுவது இதுதான். அவர்கள் எத்தனை சம்பவங்களை எழுதியிருந்தாலும் இவைகள் தான் பாரதியாருடைய உண்மை, நேர்மை, அவருடைய பாடல்கள் பிறந்த தருணங்கள். இதை சொல்கிறார்கள். கடற்கரை தன் இந்த நூலை பற்றி நூல் அறிமுகத்திலே அவருடைய பதிப்புகளை சொல்கிறதை நான் இப்போது சொல்லி இந்த அறிமுக உரையை முடித்து விடலாம் என்று நினைக்கின்றேன். அவர் சொல்கிறார், பலரது பார்வைகளை கொண்டு பாரதி வாழ்வுக்கு ஒரு ஏக வடிவம் வழங்கும் முயற்சி இந்நூல். உண்மைதானே? பலரது பார்வைகளை கொண்டு பாரதி வாழ்விற்கு ஒரு ஏக வடிவம் வழங்கும் முயற்சியே இந்நூல். இன்னும் சொல்றார், பாரதியின் மன அவஸ்தைகள், நெருக்கடிகள் இவற்றை சித்தரிக்க முயல்கிறது இந்த பாரதி விஜயம் என்ற பெண்ணம் பெரிய தொகுப்பு என்கிறார். ஒரு மனிதனின் நிறை குறைகளை சக மனிதனின் உதவியை கொண்டு நயமாக இந்த நூல் அளவீடு செய்கிறது என்கிறார். இதை பதிப்புரையினுடைய ஆரம்பத்திலேயும் அவர் சொல்கிறார். ஒரு மனிதனுடைய கூடி வாழ்ந்தவர் சக மனிதர்கள் இந்த மனிதனை எப்படி பார்த்திருக்கிறார் என்பதிலிருந்து இந்த மனிதனை பற்றிய ஒரு பரிபூரணமான சித்திரம் நமக்கு தெரிய வருகிறது என்று ஆரம்பத்திலும் அவர் குறிப்பிடுகிறார். கடைசியாக ஒரு வார்த்தை, இதுவும் கடற்கரை அவர்கள் எழுதியதுதான். இதை சொல்லி இதோட நான் முடிக்கிறேன். சொல்றாரு, பாரதி விஜயம் நான் கனவிலும் அறியாத ஒரு காரியம் நிறைவேறும் சுப முகூர்த்த வேளையில். அது பதிப்பு வெளியிருந்த உடனே அந்த வெளியீட்டில் அவர் பதிப்பினுடைய முயற்சி வெற்றியை அவர் இப்படி கொண்டாடுகிறார். பாரதி விஜயம் நான் கனவிலும் அறியாத ஒரு காரியம் நிறைவேறும் சுப முகூர்த்த வேளையில். என் கனவு பாரதி விஜயம் வடிவிலே கண் முன்னே நிற்கிறது. இனி வரும் புதிய வாசகன் ஒருவன் இயல்பாக தன் மேசை மீது இருந்தே பாரதி உருவம் ஒன்றை சுலபமாக செதுக்கிவிடலாம் என்று கடற்கரை இந்த சொற்கள் தான் இந்த நூலினுடைய முழு சித்திரம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை தந்த பாட்டாளி படிப்பு வட்டத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.